சென்னிமலை முருகர் ஸ்தலம். இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஸ்தலம்ங்க. இது எதுக்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல சென்னிமலை முருகர் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகரே செவ்வாயாக இருக்கார். அங்கே செவ்வாய் கிரகமாக முருகரே இருக்கிறாரு. அவர் உள்ள மூலவராக செவ்வாயாக உட்கார்ந்துருக்காரு. முருகரை சுற்றி மற்ற 8 கிரகங்களும், இவர் செவ்வாயாக உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அவரை சுற்றி மற்ற 8 கிரகங்களும் இருக்கிறது. அப்போது இந்த செவ்வாய் தோஷம் இருக்குது, கல்யாணம் திருமண தடை இருக்குது, கல்யாணம் இதனால் ஆகலை, இல்லை செவ்வாயை கர்ம பதிவாக கொண்டு பிறந்திருக்க நட்சத்திரங்கள், அதாவது 4 நட்சத்திரங்கள் நம்ம சொல்லுவோம். செவ்வாய் கர்மாவில் பிறந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம், மூல நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம்.